வணக்கம் வீவர்ஸ். வெல்கம் டு போதிமர அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 45க்கு உண்டான டாபிக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சயின்ஸு ப்ரீவியஸில் டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின் நிறைய கொஸ்டின் இருக்கு. பட் ஒரு 25 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்தராக இதில் நிறைய கடந்த ஆண்டு வினாக்கள் எடுத்து நான் போடுறேன். சரிங்களா? ப்ரீவியஸ் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் இதில் 25 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சயின்ஸ் வீடியோல இருக்கக்கூடிய ஒன் வேர்டும் 2 3 வந்திருக்கு. இது போக நியூ ஒன் வேர்டும் இருக்கு. அதனால பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் 10th 11th 12th ஆன்லைன் கிளாஸ் வேணும். டெட்டு சிடெட் குரூப் எக்ஸாமுக்கு ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டியூஷன் படிக்க ஆசைப்படுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் சேஃப்டி மேட்சஸ்? தீக்குச்சிகள் தயாரிப்பில் பின்வரும் எது பயன்படுத்தப்படுகிறது? ஒயிட் பாஸ்பரஸ் வெள்ளை பாஸ்பரஸ், சல்ஃபர் கந்தகம், ரெட் பாஸ்பரஸ் சிவப்பு பாஸ்பரஸ், சோடியம். நிறைய பேருக்கு டவுட் வர்றது இந்த கந்தகம் டவுட் வரும். ஆனா ரெட் பாஸ்பரஸ் தான் கரெக்ட். சிவப்பு பாஸ்பரஸ் ஏன்னா தீப்பெட்டி இதோட மேட்சஸ்ல சைட்ல இருக்கும். சரிங்களா? தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உராய்வு பரப்பாக சிவப்பு பாஸ்பரஸ் பயன்படுத்தப்படுகிறது. ரெட் பாஸ்பரஸ் இஸ் யூஸ்ட் இன் த ஸ்ட்ரைக்கிங் சர்ஃபேஸ் ஆஃப் மேட்ச் பாக்ஸஸ் ஃபார் சேஃப்டி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, விச் மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் பாக்சைட் ஓர்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாக்சைட் தாதுலேருந்து பெறப்படும் உலோகம் எதுனா அலுமினியம். பாக்சைட்னாலே அலுமினியம். சரிங்களா? ஏஎல் பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாதுவாகும். பாக்சைட் இஸ் த சி ஓர் ஆஃப் அலுமினியம். கொஸ்டின் நம்பர் 3 போலாம். விச் பிளட் வெசல் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த லங்ஸ் டு த ஹார்ட்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதுல நிறைய ஒன்னோடு இருக்கு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நுரையிலிருந்து இதயத்திற்கு ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்து செல்ல ரத்த குழாய் எது? நுரையிலிருந்து இதயத்துக்கு கொண்டு போறது ஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸ் டு ஹார்ட். இதுல எதுனா இப்போ ஆரோட்டம், மகாத்தமனி, பெருஞ்சினை, வேனக்காவா, பல்மனரி ஆர்டரி, நுரையீரல் தமனி, பல்மனரி வெயின், நுரையீரல் சிறையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். பல்மனரி வெயின், நுரையீரல் சிறை தான் கரெக்ட். நுரையீரல் சிறைகள் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு செல்கின்றன. பல்மனரி வெயின்ஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த ஹார்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4, விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் கண்டைன்ஸ் த ஓசோன் லேயர்? ஓசோன் படலம் காணப்படும் வளிமண்டல அடுக்கு எது? அடுக்கு மண்டலம், ட்ரோபோஸ்பியர் அடி வளிமண்டலம், இடை வளிமண்டலம், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுக்கு வளிமண்டலம் தான். ஓசோன் மண்டலம் அடுக்கு வளிமண்டலத்தில் அமைந்துள்ளது. ஓசோன் லேயர் இஸ் லொகேட்டட் இன் த ஸ்ட்ராட்டோஸ்பியர். சரிங்களா? அந்த லேயர் ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்பர் 5, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் பிளட் பிரஷர்? ரத்த அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. நம்ம ஆஸ்பத்திரியில் இருக்கும் இந்த கருவி. ஸ்டெத்தோஸ்கோப், லாக்டோமீட்டர், மேனோமீட்டர், ரத்த அழுத்தமான ஓடோமீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பைக்மோ மேனோமீட்டர் தான் கரெக்ட். ரத்த அழுத்தமானி, ரத்த அழுத்தமானி அளவிடப்படுகிறது. பிளட் பிரஷர் இஸ் மெஷர்ட் யூசிங் ஸ்பைக்மோ மேனோமீட்டர். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6, வாட் இஸ் த பவர் ஆஃப் த லென்ஸ் ஹூஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் 2 மீட்டர்? 2 மீட்டர் குவிய தொலைவு கொண்ட ஒரு லென்ஸின் திறன் என்ன? ஸோ 2 டயாப்டர், 1 டயாப்டர், 0.5 டயாப்டர், 4 டயாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ குவிய தொலைவு லென்ஸின் திறன் ரெண்டுத்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா என்னன்னா, பவர், திறன்னா பவர் பி போடுவாங்க, ஃபோக்கல் லென்த் அதாவது குவிய தொலைவு 1f. ஸோ 1/f ரெண்டுத்துக்கு உண்டான ரிலேஷன் பி இஸ் 1/f. ஸோ எஃப் என்ன கொடுக்குறாங்க? 2 அது போட்டுருக்காங்க. இப்போ 1/2னா 0.5 டி. டினா அதோட யூனிட் அலகு டயாப்டர் டி பண்ணும். ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த். அவங்க 4 கொடுத்தா 1/4, 5 கொடுத்தா 1/5 அப்படி போட்டு நீங்க அதுக்கு உண்டான ஆன்சரை பார்த்துக்கோங்க. பி இஸ் 1/f, 1/2 0.5 டயாப்டர். கொஸ்டின் நம்பர் 7, வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்? இது எலக்ட்ரிக் சார்ஜ், மின் நோட்டம் கிடையாது, மின் நூட்டம். சரிங்களா? கரண்ட் கிடையாது, மின் நூட்டம். எஸ்ஐ அலகு. வோல்ட், கூலும், ஆம்பியர், ஓம் போட்டிருப்பாங்க. கூலும் தான் சார்ஜஸ்க்கு, மின்னூட்டத்தோட எஸ்ஐ அலகு கூலும். மின்னூட்டம் கூலுமில் அளவிடப்படுகிறது. எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் கூலும்ஸ். கொஸ்டின் நம்பர் 8, இந்த கேஸ் யூஸ்வலி ஃபில்ட் இன் எலக்ட்ரிக் பல்ப்ஸ் இஸ்? மின் விளக்குகளில் பொதுவாக நிரப்பப்படும் வாயு. நம்மளுக்கு முந்தின சயின்ஸ் வீடியோல நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன பார்த்தோம்னா ஆர்கான் பார்த்துப்போம். அப்ப ஆர்கான் மட்டும் கரெக்டானா ஆர்கானும் நைட்ரஜன் கரெக்ட். சரிங்களா? அதனால ஆர்கான் நான் அந்த ஆப்ஷன் கொடுக்கல, நைட்ரஜன் கொடுத்துருக்கேன், அப்ப தப்போ இந்த கொஸ்டினே அப்படின்னு நீங்க கூடாது. நைட்ரஜன் கொடுத்தா நைட்ரஜன், ஆர்கான் கொடுத்தா ஆர்கான். ஸோ மின் நிலை ஆக்சிஜனேட்டர் அடைவதை தடுக்க நைட்ரஜன் அல்லது ஆர்கான் நிரப்பப்படுகிறது. நைட்ரஜன் ஆர் ஆர்கான் இஸ் ஃபில்ட் டு பிரிவென்ட் த ஆக்சிடேஷன் ஆஃப் த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். ஸோ அதனால மின் விளக்கு எலக்ட்ரிக் பல்பு 2 கேஸ் நீ வச்சுக்கோங்க.
கொஸ்டின் நம்பர் 9. வாட் இஸ் த பிஹெச் வேல்யூ ஆஃப் ஹியூமன் பிளட்? ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். மனித ரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.4. மனித ரத்தம் சுமார் 7.4 பிஹெச் மதிப்புடன் காரத்தன்மை கொண்டது. ஹியூமன் பிளட் இஸ் ஸ்லைட்லி பேசிக் இன் நேச்சர் வித் எ பிஹெச் அரௌண்ட் 7.4. அதாவது 7ங்கிறது நியூட்ரல், 7க்கு மேலே போகிறதெல்லாம் காரம், பேசிக் நேச்சர். பட் ரொம்ப அதிகமாக இல்லை நம்மளோட பிளட் மனித ரத்தம் 7.4. ஓரளவுக்கு ஸ்லைட்லி பேசிக் தான், ஓரளவுக்கு காரத்தன்மை தான். கொஸ்டின் நம்பர் 10. விச் ஆசிட் இஸ் பிரசன்ட் கர்ட்? தயிரில் காணப்படும் அமிலம். சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம், ஆசிட்டிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம் போட்டிருப்பாங்க. லாக்டிக், பால், தயிர் இதெல்லாமே லாக்டிக் ஆசிட், லாக்டிக் அமிலம். தயிரின் புளிப்பு சுவைக்கு லாக்டிக் அமிலம் காரணமாகும். லாக்டிக் ஆட் கிவ்ஸ் கர்ட் இட் சோர் டேஸ்ட். ஏன்னா அமிலனாலே சோர் டேஸ்ட், புளிப்பு சுவை தரும். கொஸ்டின் நம்பர் 11 போலாம். விச் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல்ஸ் பாடி பேலன்ஸ்? இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். உடலின் சமநிலையை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதி எது? பெருமூளை, செரிபரம், மெடுலா, முகுலம், செரிபெலும், சிறுமூளை, தாலமஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து என்னன்னா செரிபெலும் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுமூளை தான் உடலுடைய சமநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய மூளையின் பகுதி. சிறுமூளை உடலின் நிலை மற்றும் சமநிலை பராமரிக்கிறது. செரிபெலும் மெயின்டைன்ஸ் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் த பாடி. கொஸ்டின் நம்பர் 12. விச் கேஸ் டர்ன்ஸ் லைம் வாட்டர் மில்கி? சுண்ணாம்பு நீரை பால் போன்ற நிறமாக மாற்றும் வாயு. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு போட்டிருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு இது கெமிஸ்ட்ரி லேப்ல காலேஜில் பண்ணுவாங்க. அப்படிதானே? ஒரு இது லைம் வாட்டர் எடுத்துக்குவாங்க. அந்த லைம் வாட்டர்ல இந்த கார்பன் டை ஆக்சைடு பண்ணும்போது ஒரு மாதிரி மில்கி இதில் வரும், பால் போன்ற நிறமாக மாறும். ஸோ அது வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரில் கால்சியம் கார்பனேட்டை உருவாக்குறதுனால அந்த மில்கி இது கிடைக்கும். Carbon dioxide forms calcium carbonate when passed through lime water. Calcium carbonate. Question number 13. Which vitamin is known as the ascorbic acid? Ascorbic அமிலம் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எதுனா விட்டமின் சி. நம்ம முன்ன சயின்ஸ் வீடியோல உண்டு. ஏன்னா வைட்டமின் சிக்கு இன்னொரு பேர் தான் அஸ்கார்பிக் அமிலம். வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் என அழைக்கப்படுகிறது. வைட்டமின் சி இஸ் கெமிக்கலி known as ascorbic acid. Question number 14. Which organ produces bile juice? பித்த நீரை உற்பத்தி செய்யும் உறுப்பு எது? லிவர், கல்லீரல். பித்த நீர் கல்லீரலால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பைல் ஜூஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த லிவர் டு ஹெல்ப் இன் ஃபேட் டைஜஷன். சரிங்களா? பைல் ஜூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பித்த நீர் உற்பத்தி செய்யப்படுறது பார்த்தீங்கன்னா கல்லீரல், லிவர் தான். ஓகே, ஃபேட் டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது, கொழுப்பு டைஜஸ்ட் பண்றதுக்கு. கொஸ்டின் நம்பர் 15. த கெமிக்கல் நேம் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இஸ்? சலவை தூளின் வேதிப்பெயர் என்ன? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. சலவை தூளுக்கு என்ன பெயர்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்பது சலவை தூளின் வேதியியல் பெயர். ப்ளீச்சிங் பவுடர் இஸ் ப்ரொடியூஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் குளோரின் ஆன் ட்ரை ஸ்லாக் லைன். சரிங்களா? அதனால கால்சியம் ஆக்சிக்ளோரைடு நினைச்சுக்கோங்க. ப்ளீச்சிங் பவுடர் ப்ரொடியூஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் குளோரின் ஆன் ட்ரை ஸ்லாக் லைன். அதனால கால்சியம் ஆக்சிக்ளோரைடு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 16. சவுண்ட் வேவ்ஸ் இன் ஏர் ஆர்? காற்றின் ஒலி அலைகள் என்பவை டிரான்ஸ்வர்ஸ் குறுக்கலைகள், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள், லாங்கிடியூடல் வேவ் நெட்டலைகள், ரேடியோ அலைகளும் போட்டிருப்பாங்க. லாங்கிடியூடல் வேவ்ஸ் நெட்டலைகள் சரிங்களா, ஒளி காற்றில் அழுத்தங்கள் மற்றும் நிகழ்வதாக பரவுகிறது. சவுண்ட் வேவ்ஸ் டிராவல்ஸ் இன் ஏர் as a series of compression and rarefaction. ஸோ அதனால அது வந்து லாங்கிடியூடல் வேவ் தான், நெட்டலைகள். ஓகே, சவுண்ட் வேவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே லைட் ஒளி அதுனா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ், குறுக்கலைகள். சரிங்களா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 17. விச் விட்டமின் ஹெல்ப்ஸ் இன் பிளட் கிளாட்டிங்? இது நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோல இருக்கு. ரத்தம் உறைதலுக்கு உதவும் வைட்டமின் இதுதான் விட்டமின் கே. வைட்டமின் கே தான் ரத்தம் உறைதலுக்கு வைட்டமின் கே அவசியமானது. வைட்டமின் கே இஸ் எசென்சியல் ஃபார் த பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ். கொஸ்டின் நம்பர் 18. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டிடெக்ட்ஸ் எர்த்குவேக்ஸ்? நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ்மோகிராஃப், டெலஸ்கோப் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது பார்த்துட்டு சீஸ்மோகிராஃப் நிலநடுக்கமானி. சரிங்களா? நில அதிர்வு அலைகளை நிலநடுக்கமானி பதிவு செய்கிறது. சீஸ்மோகிராஃப் ரெக்கார்ட்ஸ் சீஸ்மிக் வேவ்ஸ் காஸ்ட் பை எர்த்குவேக்ஸ். கொஸ்டின் நம்பர் 19. விச் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட்ஸ்? மலரின் எந்த பகுதி கனியாக மாறுகிறது? ஓவரி, சூலகம். சரிங்களா? கரு உறுதலுக்கு பிறகு சூலகம் கனியாக மாறுகிறது. The ovary develops into a fruit after fertilization. ஸோ அவங்க காய் கனின்னு ரெண்டெண்ணா இருக்கு. கனியாக மாறுதா காயாக மாறுதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கனினா ஓவரி, சூலகம் தான் அப்படி மாறும். கருதலுக்கு பின் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சூலகம் கனியாக மாறும். ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட்ஸ். ஓகே. கொஸ்டின் நம்பர் 20. The unit of radioactivity. கதிரியக்கத்தின் அலகு
டெஸ்லா, பாஸ்கல், கியூரி, ஜூல் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. ஆனா இதை கன்ஃபியூஸ் கூட பண்ணலாம். இங்க ஆன்சர் வந்து கியூரி. மேரி கியூரியின் பெயரால் கதிரியக்கத்தின் அலகு கியூரி என அழைக்கப்படுகிறது. கியூரி ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் ரேடியோடிவிட்டி நேம்டு ஆஃப்டர் மேரி கியூரி. சரிங்களா? இதுல ஒரு டவுட் வரும். இப்ப முந்தின சயின்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரேடியோடிவிட்டியோட எஸ்ஐ யூனிட் அப்படி பார்த்தா பெக்கரல் அப்படின்னு படிச்சோம். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கரல். ஆனா இங்க கியூரி சொல்லியிருக்கமே நீங்க நினைக்கலாம். நல்லா பார்த்துக்கணும், அது எஸ்ஐ அலகு. ஸோ அந்த யூனிட் அதான் கொஸ்டின்ல கன்ஃபியூஸ் பண்ணலாம். எஸ்ஐ அலகு அப்படின்னு கேட்டா பெக்கரல். வெறும் அலகு வெறும் யூனிட்னு கேட்டாங்கன்னா கியூரி தான் நீங்க எழுதணும். எப்படி நமக்கு டெம்பரேச்சர்ல கெல்வின், டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா டெம்பரேச்சர்ல எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா கெல்வின் தான் யூஸ் பண்ணுவோம். எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ அலகு. மற்றதெல்லாம் நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரி தான் இதுலயும். அதனால அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 21. வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி? சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அலகு எது? நரம்பணு, காட்டுப்பை, நியூ நெஃப்ரான், குடல் உறிஞ்சலாம் போட்டிருப்பாங்க. நெஃப்ரான் தான் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட். நெஃப்ரான் சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகாகும். நெஃப்ரான் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த கிட்னி. கொஸ்டின் நம்பர் 22. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விச் மிரர் இஸ் யூஸ்டு கார் ஹெட்லைட்ஸ்? கார்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படுத்தப்படும் ஆடி. புவி ஆடி, சமதள ஆடி, கான்கேவ் மிரர், குழி ஆடி, சிலிண்ட்ரிக்கல் மிரர், உருளை ஆடிலாம் கொடுத்துருப்பாங்க. கான்கேவ் மிரர், குழி ஆடி. சரிங்களா? ஓகே, ஹெட்லைட்ல யூஸ் பண்ணக்கூடிய குழி ஆடிகள் ஒளியை ஒரு நேர்கோட்டில் செலுத்த பயன்படுத்தப்படுகின்றன. கான்கேவ், அதனால அந்த ஸ்ட்ரைட் லைன்ல, இது கான்வெக்ஸ்னா அப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். அதனால ஸ்ட்ரைட் லைன்ல போறதுக்காண்டி குழி ஆடிகள் யூஸ் பண்றாங்க. Concave mirrors are used to get a powerful parallel beam of light in headlights. Question number 23. Which lens is used to correct myopia, short sightedness? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்ட பார்வை குறையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? குவி லென்ஸ், இருகுவி லென்ஸ், பைஃபோக்கல் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ், சிலிண்டர்கள் லென்ஸ், உருளை லென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கான்கேவ் லென்ஸ், குழி லென்ஸ். சரிங்களா? இதுலயும் குழி தான். ஆனா இது லென்ஸ், ஆடி கிடையாது. மிரர் வேற, லென்ஸ் வேற. குழி லென்ஸ் ஒளிக்கதிர்களை விரிவடை செய்து பிம்பத்தை விழித்திரையில் விழச் செய்கிறது. சரிங்களா? A concave lens diverges light rays to focus the image correctly on the retina. ரெட்டினால படுறதுக்கு ஏத்தாப்புல யூஸ் ஆகக்கூடிய லென்ஸ் தான் கான்கேவ் லென்ஸ். குழி லென்ஸ். சரிங்களா? பிம்பத்தை விழித்திரையில் பயன்படும், விலகுக்கு பயன்படும். மயோபியா கிட்டப்பாறை, தமிழ்ல கிட்டப்பாறை, ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படிம்பாங்க. கொஸ்டின் நம்பர் 24. Which part of the eye control the amount of light entering it? இதுவும் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் பகுதி எது? ரெட்டினா விழித்திரை, ஐரிஸ் கருவிழி படலம், கார்னியா கருவிழி, ஆப்டிக் நர்வ் பார்வை நரம்பு. ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிழி படலம் தான் இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நம்ம ஆப்ஜெக்ட்ல இருந்து லைட் வருதுல, ஒளி, அது வந்து கண்ணுக்குள்ள போகும்போது அதை கட்டுப்படுத்தும். அதுதான் ஐரிஸ். கருவிழி படலம் கண்மணியின் அளவை கட்டுப்படுத்துகிறது. ஓகே. ஐரிஸ் ரெகுலேட்ஸ் த சைஸ் ஆஃப் த பப்பிள். எதுக்கு கண்மணி அளவை கட்டுப்படுத்துனா அந்த அமௌண்ட் ஆஃப் லைட், ஒளியோட அளவை கட்டுப்படுத்துறதுக்காண்டி. ஸோ த சைஸ் ஆஃப் த பப்பிள் டு கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங். லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 25. விச் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் த எமர்ஜென்சி ஹார்மோன்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவசர கால ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. இன்சுலின், தைராக்சின், அட்ரிலினின், ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்ரிலினின். சரிங்களா? அட்ரிலின் மன அழுத்தத்தின் போது உடலை தயார்படுத்த உதவுகிறது. அதனால தான் எமர்ஜென்சி ஹார்மோன் அதை சொல்றாங்க, அவசரகால ஹார்மோன். அட்ரிலின் ப்ரிப்பேர்ஸ் த பாடி ஃபார் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் டூரிங் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஃப்ளைட்டோ இல்லை ஃபைட்டோ பண்றதுக்கு பாடியை ப்ரிப்பேர் பண்றதா அட்ரிலின். ஓகே. ஸோ 25 ஒன்னடு கடந்த கால டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் பார்க்கலாங்கிறத நான் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.